இதுதாங்க எங்கள் ஊர் கேஜிஎஃப். எங்கள் ஊரில் கோல்டு எவ்வளோ ஃபேமஸோ அதே மாதிரி தாங்க எங்கள் ஊர் சொர்ணா ட்ரெயின். இங்கே படித்தவனாக இருக்கட்டும் படிக்காதவனாக இருக்கட்டும் எல்லாரோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிற இடம் இந்த சொர்ணா ட்ரெயின். இந்த ட்ரெயினில் ஏறின எல்லாரோட வாழ்க்கையும் சந்தோஷமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் மாறிடுச்சான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறி தான். இங்கே நிறையா பேர் சந்தோஷமாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆகிருக்கிறாங்க. அதே மாதிரி நிறையா பேர் ஃபெயிலியராகவும் இன்னமும் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறாங்க. அதில் ஒரு 3 பேரோட வாழ்க்கையை பார்க்கலாம் வாங்க. என்ன சத்யா எங்க இன்டர்வியூ இருக்கு, நீ எங்க? அர்ஜென்ட்டாக மீட்டிங் இது மேனேஜர் கால் பண்ணியிருந்தார். சொன்னாங்க ரிட்டர்ன் ஆகிடுவேன். சரிடா, பார்க்கலாம். எங்கேருந்து வரீங்க? கேஜிஎஃப். கேஜிஎஃபா? கேஜிஎஃப் ஆளுக்கெல்லாம் வேலை தரதில்ல. நைட் ஷிஃப்ட் மாத்திரம் தான் இருக்கு. அங்கேருந்து எப்படி ட்ராவல் பண்ணுவீங்க? கேஜிஎஃபா? செக்யூரிட்டி கேஜிஎஃபா இருந்தால் அப்படியே அமுச்சிடு. Your profile looks good, but you're from KGF. We will call you back. கேஜிஎஃப்ல இருக்கிற எல்லாம் எங்க வேலைக்கு வந்தா இங்க இருக்கிறவங்க எங்க போவாங்க? லோக்கல்ஸ்க்கு மட்டும்தான் இங்க வேலை. ஒரு பெரிய ஃபோன் கம்பெனி அடிச்சு நாசனம் பண்ணீங்களே, உங்க ஊர்க்காரங்க தானேப்பா அது? எங்க எது நடந்தாலும் கேஜிஎஃப் காரன்னு சொல்லிடுறாங்க சார். அது நாங்கள் பண்ணல சார். ஒரு வாரம் கேஜிஎஃப் கார பையன் ஒருத்தர் சம்பளம் கம்மியாக கொடுத்தாங்க, பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டான்ப்பா. அதுலேருந்து கேஜிஎஃப் காரனாலே வேலைக்கு எடுக்குவான்ன்றாங்கப்பா. சறுக்கி மாதிரியா இருக்குது. என்னடா மீட்டிங்னு சொல்லிட்டு பாயிண்ட் வேலை பார்த்துனுக்குறா? என்ன இப்படி சொல்ற? உங்க ஆள் ஃபுல்லா மேக்கப் போட்டு எங்க போது நினைக்கிறா? ஏய், அவ ஐடி கம்பெனில டிஎல்ஆ வேலை செய்யறா. நீ பார்த்த அதுவும் அந்த அபார்ட்மெண்ட் தான் வீட்டு வேலை செய்யறா. இங்க நான் மட்டும் இல்ல, கேஜிஎஃப்ல 1000 கணக்கான பேர் வந்து இப்படி தான் இங்க வேலை செஞ்சு நிக்கிறாங்க. உச்சிக்குதா இல்ல வயிற்றுக்காக குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு தான் ஆகணும். நீ எதனா சாப்பிட்டியா? இல்லடா. வா சாப்பிடலாம். இல்ல வேணாடா. ஏன்? ட்ரைனிங் மட்டும் தானே காசு கேக்குது. டேய் வாடா.
பை 2 பிரியாணி பை சொல் மகள் பைங்கள்டா பேசு பேசு. பை கேஜிஎஃப் காரர் வேலை செய்யக்கூடாது மேனேஜர் கேட்க மாட்டேங்கிறாங்கப்பா. இந்த ட்ரெயின் லேட் ஆச்சு, ட்ரெயின் மிஸ் ஆச்சு, எதிராக ஒரு சாக்கு. என்ன சார் பண்ணிட்டோம்? ட்ரெயின் நம்பி தான் சார் எங்கள் வாழ்க்கையை. அதுக்குன்னு எப்பவும் வரா? ஃபர்ஸ்ட் ட்ரெயினுக்கு வரேன், லாஸ்ட் ட்ரெயினுக்கு போகிறேன் சார். சிக்னல் இல்லைன்ட்டு 1 ஹவர் அவுட்டரில் போட்டான் சார். நான் என்ன சார் பண்ணிட்டோம்? எப்பா இது என் பிரச்சனை இல்லை. தினம் எம்டி கிட்ட நான் திட்டு வாங்க முடியாது. டெய்லி எங்கன்னா ஒரு அவுட்டரில் போட்டுறான் சார். இதுக்கு கவர்மெண்ட் எந்த ஆக்ஷனும் எடுக்கிறதுல யாரும் கேள்வியே கேட்கறதில்ல சார். அப்பா நீ நல்ல வேலைக்காரன் தான். தினம் நான் திட்டு வாங்க முடியாது. இன்னைக்கே எனக்கு இது கணக்கு முடிச்சுன்னு போயிடு. எவ்வளோ சொன்னேன்டா, கடன் வாங்கி அந்த மைண்ட் சீட்டை வேற கட்ட சொல்லிட்டாங்க. இன்னும் அந்த இஎம்ஐயை கட்டினுக்கிறேன்டா. என்ன பண்றதுன்னே தெரிலடா. மைக்கேல், அன்னைக்கு அகராரா ஹோட்டல் கிட்ட சாப்பிட்டுமே, அங்க வந்துரு மைக்கேல். சரி வரேன் இருடா. மைக்கேல் எங்க? பையல் டீ அடி முடி இல்ல வேணாடா. சொன்னா நம்ம வாழ்க்கைலாம் இப்படியே முடிஞ்சிடுமா? நம்மளால ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியாதா? சாப புச்ச ஊரா அது. ஃபர்ஸ்ட் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடணும். உங்களை மாதிரி ஆளுங்க ஊர் சரியில்லை, கல்யாணம் ஆயிடுச்சு, டிராவல் பண்ணும்போது பாதி பேர் ஊரை விட்டே போயிடுங்க. மீதி பேர் சோத்துக்கே வழி இல்லாத இங்க கஷ்டப்பட்டுக்கிறோம். மயிறு நிறுத்து, நம்மளுக்கு என்ன வழி அத்தை பாரு. ஆமா மைக்கேல், ஏதாச்சும் பெருசா பண்ண மைக்கேல். டேய் நம்ம கட்சா நம்ம ஊர்ல என்ன ஆகிட்டு எல்லாம் ஓடிக்குங்க. நான் நீங்க 2 பேரும் ஒன்னா வேலை தேடின போகும். ஏய் சத்யா, எனக்கு தெரிஞ்ச எட்வர்ட் பங்களான்னு ஒன்று இருக்குது. அது உள்ள 100 கேஜி கோல்டு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம ஏன் அது உள்ள போய் இறங்கி அந்த கோல்டு எடுக்க கூடாது? நான் ரெடி. போங்களா, நான் வரல. மைக்கேல், நம்ம பிளான் தெரிஞ்சிச்சு, இவனை விடாத. டேய் சொன்ன டைமுக்குள்ள நான் வீட்டுக்கு போகலாம். என் பொண்டாட்டி தொடப்பு கட்டில அடிக்க வேடாம். தயவுசெய்து நான் வரலடா. சர்க்கி, என்னன்னாலும் நான் பாத்துக்கிறேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆகட்டும், எதுனா ஆகட்டும், நான் பழி நான் ஏத்துக்கிறேன் சர்க்கி. அவர் தான் அவளை சொல்றாரு நட்ரா. வாப்பா, ஏதோ வரான் பாப்பா. ஏய், ஏதோ சத்தம் வருது. ஏய், அமைதியாரா. சர்க்கி, ஏய், ஆய் மேல கை வச்சுக்கிறேன்டா. சரி போச்சா? சத்யா, நான் சொன்னேனே எட்வர்ட் பங்களா, அதான் அதுல தான் 100 கேஜி தங்கம் இருக்குது. இதே நான் இருட்டினுக்குது. சத்யா, கொஞ்சம் டார்ச் ஆன் பண்ண. சத்யா, வெளியே பாக்குறதுக்கு பல பலன்னு இருக்குது, உள்ளே நான் எல்லாமே போயிட்டு இருக்குது. இதுல எப்படி கோல்டு கிடைக்கும்? சத்யா, நீ இந்த ரூம்ல போ, நீ நேரா போ, நான் அந்த ரூம்ல போ.
சத்யா சத்யா எதனா கச்சிச்சா? ஏய் பைத்தியக்காரா, இந்த பக்கம் என்ன வந்தா? நீங்க தானே இந்த பக்கம் வாங்க. ஏய் ஒழுங்கா போய் தர்றா. நீங்க தானே இந்த பக்கம் தேடு நீங்க. சத்யா சத்யா என்ன கட்சிச்சா? எங்க சத்யா ஃபுல்லா சுத்திட்டேன், ஒன்னும் கிடைக்கல சத்யா. சரி சரிக்கு நிலைமை என்ன? அவனுக்கு பகல்லே பசுமாடு தேடுறதுல இருட்டுல எங்க இருந்து எரமாடு தேட போறான். சத்யே என்னடா ஏதாச்சும் கட்சிச்சா? எங்கடா வெள்ளக்கார எல்லாத்தையும் சுத்திட்டு போயிட்டுக்கிறா இந்த பத்திரத்தை விட்டு. ஏய் எதை தேடுச்சனா? எதை தேடுற? கோல்டு தேடுறனா பேப்பர் தேடணும் வந்து போய் தேடுப்பா. I have buried 100 kilo of gold in safe place. If you follow the map carefully, it will guide you to the gold. சத்யா என்ன மக்கள்? 100 கிலோ தங்கம் சத்யா. எங்க? சத்யா இதுல மேப்போட ஃபுல் டீடைல் கொடுத்துக்கறாங்க. அச்சோ ஜாக்பாட் சத்யா. இத குடு. சத்யே உன் பொண்டாட்டி தேடா, நீ வீட்டுக்கு போ. நல்லா கதையாகுது. நாங்க தான் வேலை வெட்டி இல்லப்பா, உனக்கு நாளைக்கு வேலை இருக்குது இல்லையா? நீ கிளம்பு. வேலை தானே உனக்கு இருப்போம். சாயங்காலம் ஒரு குவார்டருக்கு 200 ரூபாய் குறா காசுனாக்கா நான் உங்க அப்பா வீட்டு காசு கொடுக்குற மாதிரி இது பண்றடா. நீ என் பேம்பட்டில் கொடுக்கறதுக்கு நான் நோவுதான் உனக்கு. நீனாடா என்ன வேலை விட்டுத்துக்கிறது? நானே வருதுனாடா வேலைக்கு. என் பேலன்ஸ் என் அக்கௌண்ட்டுக்கு போடா முடின்னு ஒன்று வையா வழுக்கு தள்ளியா. இது வேற நியூஸ் பேப்பரா சர்க்கி? இப்படி பண்றீங்க? அவசரப்பட்டு வேலையை விட்டியடா சர்க்கி. டேய் உங்களை போய் நம்பினாடா. ஏய் மைக்கேல், 5 ரூபாய்க்கு போலாம். காலைல 6 மணிக்கு சைனல் கிட்ட வந்துருங்க. சத்யா இது மேல எப்பரா ஏறுது? சத்யா அந்த மேப் கொடு. எனக்கு ஒன்னும் புரியலையே. இது கூட ஒண்ணு வச்சிருந்தேன், அது கூட. சத்யா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது சத்யா. இதுல விடுங்க. உனக்கு தெரியுமா? எங்க அப்பாலாம் 4 அடி கீழே போய் வெள்ளக்காரனுக்கே வழி சொன்னவரு இதை சொல்ல மாட்டேன். சத்யே விளாடாதரா. ஏய் நாக்குறா ஏறா மேல.
சத்யா ஆவல சத்யா. அடிச்சுக்கிட்ட வந்துட்டு வா மைக்கேல். சத்தி கரெக்டா தான் கூப்பிட்டு போய் நிக்கிறியா? எம்மால நம்பிக்கைலாம் அங்க பாரு நாலு சக்கர கெரி தருது. ஏய் சத்யா. மைக்கேல் என்னாச்சு சத்யா? அக்கா என்னாச்சு? சத்யா சரிக்கே முடியலடா. ஏய் போடா. முடியல மைக்கேல். அவனே ரத்தம் ஊத்தினுக்குறான். இதுல ஒரு பங்கு 2 பங்குன்னு கேட்டுக்கிறேன். நானும் போற வழியில எனக்கும் இது மாதிரி எதனா ஒண்ணு ஆச்சுன்னா கட்சியா ஒண்டியா நீயே போய் நான் பாத்துக்கிறேன். வாடா ஏஞ்சுக்க சொல்றேன். ஏஞ்சுக்கோ கொஞ்சம் தூரம் தான். வா பாத்து மொல்லும். நகரவா மகேஷ் அப்படி சொன்னா அவன் ஏஞ்சுக்குவான். அதுக்கு தானே அப்படி சொன்னான். சரி வாடா. மைக்கேல் விடு மைக்கேல், நடுக்க ட்ரை பண்றேன். ஆவுதா? ஏன் சத்யா? டேய் என்னடா எங்க கூட்டிட்டு வந்துக்கிற? பார்த்தா என்னடா பண்ணுகிற? மச்சான் மிஷின் வேலை செய்யலடா. இந்த மாட்டுக்கறி சாப்பிடணும் கூப்பிட்டு வந்தா என் புத்திய செருப்பால தான் அடிக்கிறேன் சத்யா. மாட்டுக்கறியை துண்ணு மாட்டு மூளை ஆகி கிடக்குது. சீ. என்ன பேசுற மைக்கேல்? உங்க அப்பா எங்க அப்பா காலத்துல இருந்து சாப்பிடல மாட்டுக்கறி. உங்க பாட்டன் ஆண்டாம்பாரு அவன் காலத்துல இருந்து சாப்பிடணுங்கிற மாட்டுக்கறி. மைன்ஸ்ல கம்பெனி ஹாஸ்பிட்டல் கேள்விப்பட்டுக்கிறியா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மாட்டுக்கறி சூப்ப மருந்தா கொடுத்துக்கிறாங்க நம்ம கேஜிஎஃப்ல. இதெல்லாம் எந்த புக்லயும் இருக்காது. கம்பெனி ஹாஸ்பிட்டல் வேலை செஞ்சாங்க பாரு, அவங்கள போய் கேட்பாரு. இல்ல சத்யா, 10 கிலோமீட்டர் சுத்தி சும்மா நடக்க வச்சுன்னு வந்துக்கிறான். பைத்தக்காரன் நம்ம ஏரியா கேட்டுன்னு வந்துக்கிறான். அதுக்கு இந்த மக்கள் குருவியை திட்டு, மொத்தமா திட்டாத. ஏய் அந்த மேப்ப குறா. எல்லாத்தையும் மூடி நீ என் பின்னாடி வாங்கோ. ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான் நீ.
சத்யா வா சத்யா முன்ன வா சத்யா. அம்மா என்ன எவ்வளோ சொன்னாரு அவரு. இப்போ புதையில நகத்துல நோண்டி எடுக்கிறது. இத மறந்துட்டேன் மைக்கேல். சத்யா உன்ன மாதிரி தானே நைட் நான் லேட்டா தூங்கி எழுந்துட்டு வந்தேன். ஏதோ ஒன்று ரெடி பண்ணலாம் வா சத்யா. மைக்கேல் போட்டு அதை தடுத்து பாரு, எனக்கு இதா பாரு மைக்கேல். சர்க்கி கொஞ்சம் பாரு. பார்க்குறேன். சத்யா என்னாச்சு மைக்கேல்? ரெண்டாவது ஸ்டெப் வந்துட்டோம் சத்யா. ஐயா அந்த ஆளான்னு சொல்லி இந்த 6 ரேட்டில் வந்து இருக்குண்ணே. இதுக்கு தான் உன்னை அங்கேயே சொன்னாரு. இன்னொரு வார்த்தை எதனா பேசுனா கல் எடுத்து வாயிலே சொருகிறேன். சர்க்கி ரொம்ப டயர்டாகுது, கொஞ்ச நேரம் உட்காரலாம் வா சர்க்கி. வரலாம் போய். சத்யா உட்காரு. சர்க்கே என்னடா? இப்போ அந்த 100 கிலோ கோல்டு நம்மளுக்கு கெச்சிச்சின்னு வச்சுக்கோ. இப்போ நீ அது என்ன பண்ணுவ? நான் பேசுறது பார்த்துட்டு நீங்கெல்லாம் கெட்டவா வைத்தியத்து பூச்சோன்னு நினச்சிக்கிறீங்களா நீங்கெல்லாம்? பெரிய பொண்ணுக்கு 13 வயசு இருக்கும். திடீர்னு ஸ்கூல்லேருந்து ஒரு காலையும் பொண்ணு மயக்கம் ஆயிடுச்சு, கீழே விழுந்துச்சுன்னு. குழந்தை அந்த மாதிரி ஸ்கூலில் கீழே விழுந்த பிறகு நானே என் பூஜையை தூக்கி அவசரமாக சீல ஆஸ்பத்திரிக்கு போனோம். சீல ஆஸ்பத்திரியில் எந்த டாக்டரும் இல்லை, ஒரே ஒரு டாக்டர் இருந்தார். அதே மாதிரி எதுவும் ஸ்பெஷலிஸ்ட் இல்லை விட்டு பெங்களூருக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம கேஜிஎஃப்ல ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இல்லை, தொட்டு கூட பார்க்க மாட்டேறாங்க. ஹார்ட் அட்டாக் ஆனாலும் ஆக்சிடென்ட் ஆனாலும் கோலாருக்கு போ குப்பம் போன்றாங்க. ரெண்டத்துக்கும் போக முடியாதவங்க நேராக மேலே தான் போகிறோம். இட்லி போய் டெஸ்ட் எடுத்த பிறகு தான் அந்த ப்ராப்ளமே இதுன்னு சொன்னாங்க. கேஜிஎஃப்ல எவ்வளோ டாக்டர் பார்த்தேன், யாருன்னா ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்களா இந்த ப்ராப்ளம் இருக்குதுன்னு. என் பொண்ணை அப்படியே காப்பாற்றிட்டு இருக்கோம். நான் டாக்டர் ஒரு கழிச்சு வந்தார். திடீர்னு 10 லட்சம் ரூபாய் கட்டணுன்ட்டார். நானும் என் குடும்பம் அப்படியே ஆடி போயிட்டோம். எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டோம், ஆனால் ஒருத்தரும் இவ்வளோ பெருசாக அவர் மட்டும் என்ன பண்ணிருந்தீங்க? ஆரம்பத்திலே போய் பார்த்துருந்துக்கலாம் இல்லையா? கேஜிஎஃப்ல எல்லா ஹாஸ்பிட்டலும் சுற்றி பார்த்துட்டோம். எல்லாம் தான் சொன்னாங்க, 2 நாள் நீங்கள் இந்த மாத்திரை சாப்பிடுனாங்க. குழந்தை நான் கீழே விட்டு இருக்கோம், சின்ன குழந்தை தானே அப்படின்னாங்க. எனக்கு தான் எந்த பழிக்கு தெரியாது, வண்டியில் அவ்வளோ அறிவே இல்லை. குழந்தைய அப்படியே விட்டுட்டேன். புறா சர்க்கி பார்த்துக்கலாம். சரி மைக்கேல், உனக்கு என்ன ஆசை? நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஆசை இல்லை சத்யா. அந்த பிஷப் ரோடுக்கு இல்லையா, மேல் ரோடு தாசனா வீடுக்கு இல்லையா, அந்த பெரிய வீடு. அந்த வீட்டில் எதனா வேலை வேணுமா சொல்லு, நம்ம பையங்கரா பேசி விட்றேன். என்ன சத்யா 100 கிலோ கோல்டு கிடைக்குது, நீ போய் வீட்டுல வேலை இல்லை. சும்மா காமெடி பண்ண மைக்கேல். தாசனா வீட்டு பக்கத்திலே உண்மையான ஹெலிகாப்டர் நிக்கிற மாதிரி பிரம்மாண்டமான வீடு ஒன்று கட்டணும்னு ஆசை சத்யா. இதுதான் என்னோட சின்ன ஆசை சத்யா. இது உன்னோட சின்ன ஆசையா? சரி உன்னோட ஆசை என்ன? எந்தா
சர்ப்ரைஸ். சூர்யா இறங்குற மாதிரி இருக்குது, வாங்க சீக்கிரம் போலாம். ஏதோ ஃபுல்லா போச்சுனா விடானா மைக்கேல், வாய்ப்பில்லைகள் சக்தி நிறுத்து மைக்கேல். என்ன சக்தி சக்தி இந்த பக்கம் இருக்கு. நம்ம இந்த பக்கம் போலாம். சத்யா, அங்க யாரோ நின்னுக்குறாங்க. சத்யா, சத்யா, அங்க யாரோ பாக்குறாங்க. சத்யா, சத்யா, பாத்துட்டாங்க. சத்யா, சத்யா, அங்க யாரும் இல்ல மைக்கேல். டைம் இல்ல, விளையாடாது. வா மைக்கேல். மைக்கேல், சத்யா, எனக்கு பயமாகுது. சத்யா, மைக்கேல், why did you come here? மைக்கேல், Hey, Michael. மைக்கேல், மைக்கேல், மைக்கேல்,
முதல் கட்சிச்சாடா. என்ன கொல்ல பாக்குறியா நீ? ஏய் அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில. இதை பற்றி சொல்லாத, பயந்துருவான். நார்மலாக இருக்கு, நார்மலாக கூட்டின்னு போகலாம். இது எதுவுமே அவனுக்கு சொல்லாத. ஏய் சத்யா, என்னடா ஆச்சு? ஏய் ஒன்றும் இல்லை மைக்கேல், நடந்து வந்துன்னே இருந்தோம், திடீர்னு நீ மைக் ஆச்சு வந்துட்டு வா போகலாம். சத்யா, முள்ளு மரம் ஈச்ச மரம் இதுக்கு நடுவில் தான் சத்யா. 1 2 3 4 5. சத்யா இங்க தான் சத்யா. இங்க தான் நோண்டு சத்யா. நான் நோண்டுறேன், இப்போ மண்ணேறா. அஞ்சு அடிக்கு தோண்ட மைக்கேல், எதுவுமே இல்லையா மைக்கேல்? ஒரு 2 அடி தான் சத்யா. இந்த முள்ளு மரத்துக்கு நேரா இந்த 2 ஈச்ச மரத்துக்கு நடுவில் தான் சத்யா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நோண்டிடுங்க. சத்யா, மைக்கேல் 100 கிலோ சத்யா. ஏய் தூக்க முடியலடா. ஏய் கையை எடுங்கடா. வயசுல மூத்தவன் நான் தான், ஃபர்ஸ்ட் நான் தான் இருக்குவான். சர்க்கி சத்யா, இது சரி வர மாதிரி தெரியல சத்யா. வா போயிடலாம் சத்யா. மைக்கேல் ஒரு நிமிஷம் இரு. அவன் என்னத்துக்கு வந்தான்? அவன் புள்ள வச்சு காப்பாற்ற தர வந்தான். அவனா போட்டான், அவன் புள்ளைய போட்டான். அவன் வீட்டுல யார் மைக்கேல் பதில் சொல்லுவாங்க? சத்யா, நம்ம உயிர் முக்கியம் சத்யா. நீ போனா போ மைக்கேல், அவன் புள்ள உயிர் முக்கியம் மைக்கேல். என் உயிர் போனா போதும் மைக்கேல். இரு சத்யா, நான் வரேன். சத்யா, கோல்டு சத்யா. எனக்கு ஒன்றும் ஆகலையா சத்யா?
சத்யா It is yours and only yours.